இதே மச்சான் அங்க வருது அவனே கேளு. ஆமா. டேய் சாணலாம் வீடா வரா? பண்ணது நல்லா இருக்குதாம்மாம்மா. எங்க அக்கா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை போய் கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்துருக்கோம்மா. அக்கா பாவம் இல்லைம்மாம்மா. டேய் என்னடா ஸ்டாண்ட் பண்ணி என்ன ஃப்ரெண்ட் பண்ணி அசிங்கப்படுத்திருக்கா? ஓ கேக்குங்கடா நல்லா கை வைக்கற. உள்ள பக்கத்துல மலடே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஊர்ல என்ன கவலை பேசுவீங்கடா? எப்படி அக்கா உடம்புல மட்டும் ஃபால்ட் இருக்கு சொல்றேன். உடம்புல உங்கள ஃபால்ட் இருக்கு. டேய் டாக்டர் அப்படியே சொல்லிட்டான்டா. உங்க அக்காக்கு கர்ப்பப்பையில கட்டியா புல்லே பெருகாதா. அதை விட்டு என்ன குறைச்சல் இருக்கீங்க? டேய் ஊருலன்னா ஆம்பளன்னு கேக்குறானுங்கடா. ஏன் இவனு மட்டும் அப்படியே பேசுறானுங்க? ஊருல எவ்வளோ போய் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாத இருக்கிறாங்க. அதுக்கு 2வது கல்யாணம் பண்ணிடுறாங்களாம்மா. ஏன்னா உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாருப்போம்மா. மச்சான் நான் ஒரு விஷயம் வந்து கோச்சுப்பேன் மச்சான். நம்ம சாதிக்கிறாங்கல்ல, என் கிளாஸ்மேட் கல்யாணம் 20 வருஷம் ஆகுது, குழந்தையே இல்லை. ஆனா அவன் வருத்தப்படவே இல்லை. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், எனக்கு என் பொண்டாட்டி குழந்தை மச்சான், என் பொண்டாட்டி நான் குழந்தை மச்சான். இப்படிதான் இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்றதுக்கோசம் எல்லாரும் 2வது கல்யாணம் பண்ணா இந்த ஊரே நாசமா போயிருந்தா. உங்க மாமா எல்லாம் சொன்னா புரியாதுப்பா. போடா பைத்தியக்காரன்.